எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது மற்ற மாதத்தை விட முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடம் அப்படிங்கிறது ஏப்ரல் 14 தொடங்க போகுது. இப்போ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தனியாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகளை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மீனராசியில் ராகுவோடு சேர்ந்து மாட்டியிருக்காரு. 14 தேதி வரைக்கும் ராகு சூரியன் சேர்க்கை மீனத்தில் இருக்குது. 14 தான் மேசராசிக்கு போய் குருவோட சூரிய பகவான் இணைய போகிறாரு. ஒரு அற்புதமான அமைப்பு. அதோட செவ்வாய் கும்பராசியில் சனி பகவானோட பகை கிரகத்தோட கூட்டு போட்டிருக்காரு. இது ஒரு சுமாரான அமைப்பு. புதன் மீனராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு சுத்தமாக வலிமை இழந்து போயிருக்காரு. அதே நேரத்தில் புத சுக்கர யோகத்தையும் கொடுக்குறாரு, புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாரு. சுக்கர பகவான் மீனத்தில் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதன் பிறகு தான் அவர் மேசத்துக்கு போகிறாரு. குரு பகவான் மேசத்தில் இருக்கார், சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். சர்ப்ப கிரகங்களான ராகு, விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும், விஷமற்ற பாம்பான கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது, பரிகார ராசிகள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக நம்ம பார்த்துருவோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நன்மை தீமை ரெண்டும் கலந்து கிடைக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் கூட நன்மை கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதாவது ராசிக்குள்ளேயே இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் ஒன்று கூடியிருக்காங்க. ஜென்ம சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. பகை கிரகங்களோட கூட்டணி ஜென்ம ராசிக்குள்ளேயே இருந்தாலும் புதன் தனஸ்தானத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறது, சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் உச்சம் அடைஞ்சிருக்கிறது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மசனியோட தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது ஜென்மசனி அப்படிங்கிற இந்த கொடுமையான காலகட்டம் அப்படிங்கிறத கொஞ்சம் லேசாக நாம் மறந்துடலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதனால் இது ஒரு வரவேற்கத்தக்க மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா மாதம் தொடங்கும் போதே கும்பராசியில் சனியோட செவ்வாய் சேர்ந்துருக்காரு. செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதி. அவர் இப்போ ராசியில் ராசி அதிபதியோட சேர்ந்துருக்காரு. அப்படிங்கும்போது லேசாக மனக்குழப்பத்தை கொடுப்பாரு. என்ன பண்ணலாம், ஒரு காரியத்தை எடுத்து வச்சுக்குவோம், இதுக்கு பணம் இல்லையே என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். ஏன்னா பணம் தான் இல்லையே, இதை முன்னாடியே யோசிக்காமல் விட்ருக்கலாமே அப்படிங்கிற யோசனை நமக்கு வந்திருக்காது. சரி ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு ஒன்றோட ஒன்று போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த பகை கிரகங்கள் இந்த மாதிரி குழப்பத்தை கொடுத்தாலும் மற்ற கிரகங்கள் 10 ரூபா நமக்கு நன்மைகளை செஞ்சு காரியத்தை கடகடன் நடத்தி முடிச்சிடும். என்ன காரணம் அப்படின்னா, 2வது வீடு தனஸ்தானத்தில் சூரியன் இருக்கார், புதன் இருக்காங்க, சுக்கிரன் இருக்கார். இந்த இத்தனை கிரகம் தனஸ்தானத்தில் இருக்குது, ராகுவும் அங்கே தான் இருக்கார். அப்படிங்கிறப்ப நம்ம கிடைக்க வேண்டிய காசு அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் கிடைச்சிரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு வரும். திடீர்னு பார்த்திங்கன்னா சோத்து கையை ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கும். செத்த நேரம் காலை மடக்கி போட்டு உட்காந்தோம்னா கால் குறக்கோழி வாங்குதும்பாங்கள்ல, அந்த மாதிரி பிடிச்சி இழுக்கும். அப்போ நமக்கு ஏதோ பெரிய பிரச்சனையா, என்னடா கை காலெலாம் பிடிச்சி இழுக்குதே, ஏதாவது பெருசாக ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். இது சாதாரண விஷயமாக தான் இருக்கும். ஆனால் நாம் உடனே போய் டாக்டரை பார்க்கணுன்னு நினைப்போம். இல்லைனா ஃபோன் எடுத்து இது மாதிரிலாம் நடக்குது என்னான்னு சொல்லி தேடி பார்ப்போம், கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம், நமக்கு ஏதோ பெருசாக பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்னு. அது மாதிரி ஒரு பயத்தை கொடுத்துரும். நம்ம உடம்பை பற்றின பயம் நமக்கு வந்துடும். அது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உடலை பற்றின பயம் வந்தது அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் உடம்பை சரி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். இல்லைன்னா நம்ம பாட்டுக்காக இஷ்டத்துக்கு தின்னுட்டு ஒரு வேலையும் செய்யாமல் ஏதோ 10 ரூபா காசு வருதா, சாப்பிட்டோமா படுத்தோமா தண்ணியை போட்டோமா அப்படின்னு இந்த மாதிரி கெட்ட பழக்க வளங்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இப்போ அதுலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சனி இதெல்லாம் செய்வார். அப்போ அதுலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். அதுமாரி உத்தியோகம் பார்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேட்ட சலுகைங்க நமக்கு கிடைக்காது. அலுவலகத்தில் நம்மளை மாடு மாதிரி வேலை வாங்குவோம். ஒரு 10,000 அட்வான்ஸ் விட்றான்னா ஒரு வேலையும் செய்யாதவங்களாம் கேட்டால் கொடுத்துருவாங்க. நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு உனக்கு போய் இப்போ என்ன அட்வான்ஸ் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒரு 2 நாள் லீவு கேட்டோம்னா கூட அல்ல அர்ஜென்ட்டு கிடைக்காது. எப்போ ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலை இருக்குது, நீ என்னப்பா லீவு கேட்குற, இப்போல்லாம் லீவு கிடையாதுப்பா அப்படிம்பாங்க. அப்போ முக்கியமான விருந்து விசேஷங்கள், சொந்த பந்தத்தில் ஏதாவது கல்யாணம் காட்சி காது ஊற்று நடக்கும், நம்மளால் போக முடியாது, வீட்டில் உள்ளவங்கள தான் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். வீட்லேயும் சண்டை வரும். என்ன லீவு போட மாட்டேங்கிற நீனு, அவங்களாம் 2 பேரும் வந்தாங்க நம்ம வீட்டு விசேஷத்துக்கு, நான் ஒண்டி எப்படி போகிறது அப்படின்னு வீட்லேயும் சண்டை நடக்கும். இது மாதிரி ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக வேண்டிய சூழலை இந்த செவ்வாசனி கூட்டணி அப்படிங்கிறது கொடுக்கும். அது மாதிரி வீட்டில் இருக்கிற மின்சாதனங்கள்லாம் பழுதாகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிட்டு இருக்க மிக்சி வேலை செய்யாது, வாஷிங் மிஷின் வேலை செய்யாது, கிரைண்டர் ரிப்பேர் ஆகும், வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகும்.
அட போடா இதுவளுக்கு செலவு பண்ணி என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். திடீர்னு வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு சுவிட்சை போடுவோம், லைட்டு பீஸ் ஆகி போவோம். என்னடா இது வேறு வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி வெட்டி செலவுங்கிறது நிறையா வரும். சரி, நல்லது எதாவது இருக்கா ஜோசியரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனத்தில் நீசத்தில் இருக்கிற புதன் வக்கரமும் அடைஞ்சிருக்காரு. இது வந்து கொஞ்சம் பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகளை கொடுக்கும். பிள்ளைகளோட கல்யாண வாய்ப்பு இதெல்லாம் தடை கிடைக்கும். இல்லைனா திடீர்னு ஃபுல்லாக இங்கேருந்து ஓடி வந்து ஒரு காதல் உறவில் இருக்கேன்பான். நாம் ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்போம், மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இந்நேரம் தான் பிடிச்சிருக்கு, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம பேச்சுக்கு ஏகடிச்சு பேசுவாங்க. அது வந்து கொஞ்சம் நமக்கு வருத்தத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியாகவும் புதன் இருக்கிறதால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு தக்கன நிறைய புது நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். வெளிநாட்டிலேருந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை விட பெரிய வேலை நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு போகலாமா ஜோசியர்னா தாராளமாக போகலாம். ஏன்னா ராஜயோகம் இருக்குது அப்படிங்கும்போது புது வேலைக்கு போனோம் அப்படின்னா அதால் 10 ரூபா வருமானம் கூடுதல் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் வேலை மாறணும், இருக்கிற நிறுவனத்துலேருந்து மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக மாறிக்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. அதுமாரி வெளிநாட்டிலேருந்து தாய்நாடு திரும்ப முடியாத சூழலில் சிக்கிக்கிட்டவங்க, ஏதோ பாஸ்போர்ட்டு தொலைச்சிட்டு போனவங்க, ஏதோ போலி விசா அங்கே போய் ஏஜெண்டால் ஏமாற்றப்பட்டு மறைஞ்சு வாழ்கிறவங்க, இவங்க எல்லாம் இப்போ தாய்நாடு திரும்பக்கூடிய யோகம் கிடைக்கும். ஏதோ ஒரு 10 ரூபா ஃபைனை கட்டிட்டோ இல்லை ஏதோ அந்த அரசாங்கத்து மூலியமாகவோ சொந்த நாட்டுக்கு திரும்பக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் அதுவும் செஞ்சிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதோட ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் தன்னோட உச்ச வீடான மீனத்துக்குள்ளே இருக்கார். மீனராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சு அங்கே புதனோட சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற அற்புதமான யோகத்தையும் கொடுக்குறாரு. சுக்கிரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 4க்கும் அவர் தான் அதிபதி, 9க்கும் அவர் தான் அதிபதி. அதாவது தாயாரை குறிக்கக்கூடிய இடம், தந்தையாரை குறிக்கக்கூடிய இடத்துல அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்சமடைகிறாரு. அப்படிங்கும்போது தாய் தந்தையரால் 10 ரூபா வருமானம் இருக்குது. பெற்றவங்க வந்து ஒரு சொத்துக்கிட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க. சரி புள்ள பொழைச்சிக்கிட்டு போந்தால் இதை வச்சு 10 ரூபா பொழைச்சிக்கப்பான்னு சொத்தை நம்ம பேரில் எழுதி வைக்கலாம். இல்லை ஏதோ ஒரு பகுதியை ஒரு பிளாட்டை கொடுத்துட்டு ஏதாவது பொழப்பாருப்பா, ஏன் வேலைக்கு போயிட்டுருக்க, ஒரு முதல்ல போட்டு பொழப்புகளை பாரு அப்படிம்பாங்க. இது மாதிரி பூர்வீக சொத்தில் நமக்கு ஒரு உரிமை தொகையை கொடுத்துடலாம். இந்தாப்பா இதை வச்சு ஏதாவது பொழைச்சிக்கப்பா அப்படின்னு. பெற்றோரோட ஆதரவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கூடுதலாகவே இருக்கும். இது மாதிரி புனித பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு திருப்பதிக்கு போகிறேன், ஒரு சபரிமலைக்கு போகிறேன், இல்லை ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன், இல்லை ஒரு நவகிரக சுற்றுலா போகிறேன் அப்படின்னு இது மாதிரி ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கொஞ்சம் நிறையா இருக்கும். அது செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நகை நட்டு வாங்கலாம், ஒரு செயின் வாங்குகிறேன், மோதிரம் வாங்குகிறேன், நெக்லஸ் வாங்குகிறேன், வளையல் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்போ கெட்டதுலேயும் நமக்கு இவ்வளோ நல்லது இருக்குடா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும். கொஞ்சம் இந்த ஜென்மசனியோட தாக்கம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் குறையும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு மாதத்தோட பிற்பாதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறத கொடுக்கும். நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஏன்னா ஜென்மசனி அப்படிங்கிறது நாம் ஒரு பக்கம் வாழ்க்கை இழுத்தோம்னா வாழ்க்கை நம்மளும் ஒரு பக்கம் இழுக்கும். அப்போ நம்ம இழுத்த பக்கம் அது வராது, அது இழுத்த பக்கம் தான் நம்ம போகணும். கூட இருக்கிறவனே முதுகில் குத்துவான், எவனுக்காக ஜாமீன் சொல்லி பணம் கொடுத்துருப்போம், ஏமாந்துருப்போம். அதெல்லாம் இப்போ திரும்ப போய் வசூல் பண்ணிவிடலாம். எப்பாடே உனக்கு நம்பி நான் பணம் வாங்கி கொடுத்துட்டு நான் உனக்கு டெய்லி கை கட்டி பில் சொல்லிட்டு எப்பாடி காசை விட்றாப்பா அப்படின்னு அலைஞ்சு கிடைக்காத பணம்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். அப்போ 10 ரூபா கடன் பட்டிருந்தால் அதெல்லாம் அடைச்சிடக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த சுக்கிர உச்சம் அப்படிங்கிறதே நமக்கு கொடுக்குது. இப்போ என்ன அப்படின்னா 2வது வீடான தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகுவும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க 14 தேதி வரைக்கும். அப்போ இந்த பகை கிரக கூட்டணி வந்து பணப்புழக்கத்தில் கொஞ்சம் தடையை கொடுக்கும். என்னதான் நம்ம 10 ரூபா வச்சுருந்தாலும் கூட அது நமக்கு 10 தான் போகும். 100 வச்சுருக்கவனுக்கு 110 செலவு வரும், 1000 வச்சுருக்கவனுக்கு 1100 செலவு வரும், 10,000 வச்சுருக்கவனுக்கு 11,000 செலவு வரும். அப்போ வரவு மீறின செலவு அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் வாட்டத்தை தான் கொடுக்கும். அப்போ நம்ம கைப்பணத்தை எண்ணி சிக்கனமாக செலவு பண்ணிக்கிறது, கூடுமான வரைக்கும் கடன் வாங்காமல் காலத்தை ஓட்டிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஒரு தினம் குளித்து முழுவிட்டு விநாயகர் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செய்யணும். சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி எல்சாதத்தை நைவேத்தியமாக படைச்சு காக்கைக்கு அன்னம் விடணும். ராகுகால நேரத்தில் செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். ஒரு சோறு வாங்கி போடலாம், ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதோ உங்களால் முடிஞ்ச உங்கள் சக்திக்கு உட்பட்டு செய்யக்கூடிய உதவிகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தை இன்னும் பல நன்மைகள் கொடுக்கக்கூடிய மாதமாக மாற்றி காட்டும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.